ஹலோ ஆல், வெல்கம் டு குடியா ரிவா விலாக்ஸ். நான் உங்கள் ரிவா. நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான பன்னீர் யக்கனின்ற ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இல்லை ஸ்பைசஸ் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு கோஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். தென் கேஷ்யூ நட் பன்னீர் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சாஃப்ரான், சுகர், சால்ட்டு, கேப்சிகம், பன்னீர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொடுத்துருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்பைசஸை மிக்சியில் போட்டு ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் தான் நம்மளுக்கு தேவைப்படும். தென் அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். தென் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே பேனில் பே லீவ்ஸ், கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் போட்டிருக்கேன். கேப்சிகம் ஃபுல்லாக குக் ஆகணுன்ட்டு இல்லை, ஒரு 50% குக் ஆனால் போதும். அது லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தென் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த கோஸ் பவுடரை 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதை ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண பவுடர் தான். ஸோ ரா ஸ்மெல் ஆல்ரெடி போயிருக்கும். ஜஸ்ட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம அரைச்சி வச்சுருந்த கர்ட், பன்னீர், கேஷ்யூ அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் ஒரு 1/2 கப் வாட்டரை நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும், அதோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு. தென் அதில் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாஃப்ரான் ஆட் பண்ணால் லைட்டாக நம்மளுக்கு ஒரு கோல்டன் கலர் டிஞ்ச் கிடைக்கும், அதுக்காக. தென் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் ஏன் ஆட் பண்ணுறோன்னா கர்டோட அந்த டேங்கினஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும், இல்லைனா அந்த கர்டோட டேங்கினஸோடு இருக்கும். ஸோ சுகரை ஸ்கிப் பண்ணாதீங்க, சுகரை போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆயில் செப்ரேட் ஆகி வரும். தென் அதில் பன்னீர் போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இதை ஒரு 3 மினிட்ஸ் நம்ம விட்டோன்னா அந்த பன்னீர் அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். தென் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டு கோரியாண்டர் லீவ்ஸை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். சப்பாத்தி, ஃபுல்கா கூடலாம் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். Thank you for watching the video. See you all in the next video. Until then, tata, bye bye.